வீட்டுக்கு போகணும், வழியை விடு. நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருக்க. பிரச்சனை பண்ணாத ரஞ்சித். யாராவது பார்க்க போறாங்க, என்ன விட்டுரு. விடணுமா? எனக்கு புரியல. இத்தனை நாள் என் கூட பைக்ல சுத்தும் போது, என்ன லவ் பண்ணும் போது என்ன விடணும்னு தோணலையா? ரஞ்சித், அது எல்லாமே உண்மைதான். நான் உன்னை லவ் பண்ணதான். ஆனா நமக்கு செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஓஹோ, நீங்க நினைச்சா லவ் பண்ணுவீங்க, நினைச்சா பிரேக்கப் பண்ணுவீங்க. நாங்க எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு ஒதுங்கி போணும்ல. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ரஞ்சித் ப்ளீஸ், நமக்கு செட் ஆகாது, என்ன போக விடு. அதான் ஏன்னு கேக்குறேன். சரி, உன் போன் எங்க? போன் எதுக்கு? கொடு. இந்தா. ஹே, என்ன போன் எல்லாம் பாக்குற? ஹே, என்ன இது? நீ என்ன மட்டும் தான் லவ் பண்றியா? ஒரே டைம்ல 4 பொண்ணுங்களை லவ் பண்ணிட்டு இருந்திருக்க. நீ உண்மையா இருப்பன்னு நம்பிதான் உன்னை லவ் பண்ண. ரொம்ப நல்லவன் நினைச்சேன். ஆனா நீ அப்படி கிடையாது. நீ சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கு. உனக்கு எந்த கெட்ட பழக்கமோ இல்லைன்னு சொன்ன. ஆனா தம் அடிக்கிற, தண்ணி அடிக்கிற, இன்னும் என்னென்னமோ கெட்ட பழக்கம்லாம் உன்கிட்ட இருக்கு. இது எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சு என்ன லவ் பண்ண வச்சிருக்க. இதெல்லாம் சீட்டிங். இதுக்கு மேலேயும் உன் பேச்ச கேட்டு நான் ஏமாற தயாரா இல்ல. நீ ஒதுங்கி போயிரு. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஓஹோ, இந்த அளவுக்கு மேடம் தெளிவாயிட்டீங்களா? சரி, பிரிஞ்சிடலாம். ஆனா என்கிட்ட வாங்கின பணம், கிஃப்ட் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துரு. கொடுக்கலன்னு வையேன், உன் லட்சணத்தை உன் வீட்டுக்கு வந்து படம் போட்டு காட்டிடுவேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. கொடுக்க முடியலனா இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணி ஆகணும். நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைச்ச, அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல உனக்கு எவன் கூடயும் கல்யாணம் நடக்காது. அக்கா ஆரம்பத்திலேயே சொன்னா. நான் தான் கேட்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன். அக்கா கிட்ட போய் இந்த விஷயத்த உடனே சொல்லணும். அக்காவை தவிர இதுல யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஹேண்ட்ஸமா ஒரு மாப்பிள்ள வேணும். பார்த்த உடனே பிடிச்சிரணும். 6 பேக் வச்சா அவர்லாம் ஒரு ஆளா? நான்லாம் நினைச்சா 8 பேக்கே வைப்பேன். வேண்பா உனக்கு? எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும்னு இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்சத நான் எப்படி நான் சொல்றது? டேய் சேது, தமிழ கேள்றா. தமிழ் சிஸ்டர், உங்களுக்கு? எனக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல. கேள்றா, நல்லா கேள்றா. கேக்குறாருங்க. சும்மா சொல்லுங்க தமிழ். அது எப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கும்? தமிழ் சொல்லுமா. பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்ல, ஆனா ரொம்ப நல்லவரா இருக்கணும். நான் எப்படி அம்மா தங்கச்சிங்க மேல பாசமா இருக்கேனோ அதே பாசத்தோட அவரும் இருக்கணும். இருந்துட்டா போச்சு. என் தங்கச்சிங்களுக்கு ஒரு அண்ணன் போல பாசத்தோட இருக்கணும். ஓகே. சுத்தி இருக்கிற யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது. குறிப்பா ஹார்ட் ஒர்க்கரா இருக்கணும். பொய் சொல்லக்கூடாது. நல்ல விஷயத்துக்கு பாராட்டணும். கெட்டது நடந்தா கேள்வி கேட்கணும், அது சரி பண்ணணும். தமிழ எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சுக்கிட்டு? மொத்தத்துல சிபி மாதிரி மாப்பிள்ள வேணான்ற. டேய் கேடி. இல்ல மாப்பிள்ள, ஜென்சிலே இல்லாத ஒருத்தர் தமிழ் மாப்பிள்ளைய கேக்குதுல, எப்படி கிடைக்கும்? வேற்று ரகத்துக்கு தான் போகணும். என்ன தமிழ்? அம்மா பூஜை ஆரம்பிக்கலாமா? நீங்க ஆரம்பிங்க. சரிங்கம்மா. ஓம் महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। या देवी सर्वभूतेषु पुष्टिरूपिणे संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपिणे संस्थिता सकल सौभाग्यं प्राप्तिरस्तु। ஹலோ, இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு, வெளில வந்து பேசுறேன். நானும் வரேன்.
தேனு வாமா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. தமிழ், தேனுக்கும் தாம்பலம் வாங்கி கொடு. இந்தாங்கம்மா. இந்தா. தமிழ், உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிளைய நான் பாக்குறேன். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லம்மா. ஏன் தமிழ் இப்படி சொல்ற? முதல்ல தேனு படிப்பை முடிக்கணும், இசைக்கு நல்ல வைத்தியம் பார்க்கணும், அம்மாவை நல்லா பாத்துக்கணும், குடும்பத்தை இன்னும் ஒரு படி மேல முன்னேற்றணும். இப்படிலாம் கனவு இருக்குமா? இதெல்லாம் முடிக்காம கல்யாணத்தை பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். அப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க மாட்டியா? உனக்குன்னு தனிப்பட்ட சந்தோஷம் எதுவுமே வேண்டாமா? என் தங்கச்சிங்க சந்தோஷம் தாம்மா என் வாழ்க்கை. அவங்க 2 பேரும் நல்லா வாழணும். அவங்க லைஃப்ல எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கைய பத்தியே நான் யோசிப்பேன். உன்னோட மனசுக்கு நீயும் நல்லா இருப்ப, உன் குடும்பமும் நல்லா இருக்கும். தேனு, அக்கா, என்னாச்சு? போன் கூட பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிற? ஒண்ணும் இல்லக்கா, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சாதான் வந்தேன். என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன். சரி வா, சாப்பிட்டு போவா. ம், போ.